இந்த சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது முறைகள் இருக்கு. அந்த முறையோடு சர்ப்பத்தை வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். புத்த மதத்துல கூட சர்ப்பத்தை வழிபாடு செய்கிறார்கள். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய துணை மதங்களாக இருக்கக்கூடிய அனைத்து மதங்களிலுமே சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படிங்கிற போது இந்த சர்ப்பத்துக்கு வழிபாடு செய்கிறது அப்படின்னா ஒரு சர்ப்பத்தை செய்து அதை கொண்டு போய் கோவிலிலே வைத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதற்கு சரியான பூஜைகள் செய்வது இல்லை. கருங்கல்ல ஒரு சர்ப்பம் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ஒரு கோயில்ல வச்சுட்டு வந்துடுறாங்க, இல்ல ஒரு அரச மரத்தடியில வச்சுட்டு வந்துடுறாங்க. அதற்கு பிற்பாடு அந்த சர்ப்பங்கள் பூஜை செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால் உங்களுக்கு தோஷம்தான் சேருமே தவிர அந்த சர்ப்பத்தினுடைய பலன் கிடைக்காது. இந்த சர்ப்ப பலி அப்படிங்கிறது அது முறையாக செய்ய வேண்டும். சர்ப்பத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு சர்ப்ப பலி அல்லது சர்ப்ப பூஜை அப்படிங்கிறது ஒரு படமாக வரைந்து அந்த படத்தில் இந்த சர்ப்பத்திற்கு பூஜைகள் செய்து அந்த சர்ப்பத்துக்குன்னு மயூர பூஜை, சர்ப்ப பூஜை அப்படின்லாம் இருக்கு.